வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன், உச்சநீதிமன்றம் உத்தரவு. உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எவ்வித தடையும் இல்லை, ஆர்.எஸ். பாரதி பேட்டி. புனித நீராடும் பண்டிகை, 37 குழந்தைகள் உட்பட 42 பேர் உயிரிழப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 92வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. ஹரியானா மக்களின் உழைப்பும் விடாமுயற்சியும் உத்வேகம் அளிக்கிறது, பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 2011-2016 அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக பதவி வகித்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருந்து வந்தார். இந்நிலையில் இந்த வழக்கில் தனக்கு ஜாமீன் கோரி செந்தில் பாலாஜி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது. உச்சநீதிமன்ற அமர்வு இவரது ஜாமீன் மனுவை விசாரித்து வந்தது. இந்நிலையில் இந்த மனு மீதான விசாரணையை நிறைவு செய்து உச்சநீதிமன்ற தீர்ப்பை தள்ளி வைத்தது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று காலை 10:30 மணிக்கு உச்சநீதிமன்றம் வழங்கியது. இந்த தீர்ப்பில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நிபந்தனைகளுடன் கூடிய ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டது. இதன் மூலம் 471 நாட்கள் காத்திருப்பு முடிவுக்கு வந்தது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் செந்தில் பாலாஜியை வரவேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தால் பிணை கிடைத்திருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். அமலாக்கத்துறையானது அரசியல் எதிரிகளை ஒடுக்கும் துறையாக மாற்றப்பட்ட தற்போதைய சூழலில் அதற்கு உச்சநீதிமன்றம் ஒன்றே விடியலாக இருக்கிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். எமர்ஜென்சி காலத்தில் கூட இவ்வளவு நாட்கள் சிறை வாழ்க்கை கிடையாது எனவும், அரசியல் சதி செயல்கள் 15 மாதங்கள் தொடர்ந்ததாகவும், கைது செய்து சிறையிலேயே வைத்து விடுவதால் செந்தில் பாலாஜியின் உறுதியை குலைக்க நினைத்தார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். முன்னிலும் உரம் பெற்றவராய் சிறையில் இருந்து வெளியில் வரும் செந்தில் பாலாஜியை வருக வருக என வரவேற்கிறேன், உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ள நிலையில் அவர் அமைச்சராவதற்கு எந்த தடையும் இல்லை என திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி தெரிவித்துள்ளார். அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி, எதிர்க்கட்சி மீது பொய்யான வழக்குகளை பதிவு செய்வதை விட்டுவிட்டு பாஜக திருந்தவில்லை என்றால் பாஜகவுக்கு கேடுகாலம்தான் என்றார். கொங்கு மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர் தீவிரமாக பணியாற்றினார் என்பதற்காகவே சீப்பை ஒழிச்சிட்ட கல்யாணத்திலாம் நடத்தி அவ்வளோ உள்ளே வச்சதுனால ஏதாவது செஞ்செல்லாம் நடித்தாங்க. அவர் உள்ளே இருந்தாலும் வெளியே இருந்தாலும் திமுகவினுடைய செல்வாக்கை யாராலும் குறைக்க முடியாது என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இந்தியா கூட்டணி 40-40 வெற்றி பெற்றது. அமைச்சராவது தடை இருக்கா சார்? எந்த விதமான தடையும் கிடையாது, எந்த விதமான தடையும் கிடையாது. இது தாமதிக்கப்பட்ட நீதி நினைக்கிறீங்களா? ஆமாம், இது தாமதிக்கப்பட்டது என்றால் நீதிமன்றத்தில் அவர்கள் அமலாக்கத்துறையின் மூலமாக இது வேண்டுமென்றே திட்டமிட்டு இதை இழுக்கடித்தார்கள். இழுக்கடித்து அவர்கள் டைம் கேட்டு போட்டாங்க. அதற்கும் நீதிமன்றம் சரியான பாஜக என்ன சொல்ல விரும்புறீங்க சார்? பாஜக இனிமேல் திருந்தணும். காரணம் என்னென்னா, அவர்கள் போட்ட அரசியல்வாதிகள் போட்ட எல்லா வழக்கிலும் உச்சநீதிமன்றம் கொடுத்து நீதிமன்றத்தில் ஒரு ஜாமீனில் விடுவித்திருக்கிறது. இனியாவது திருவிழம் திருந்தாவிட்டால் அவர் கேடுகாலம் தான். தமிழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்ததில் மகிழ்ச்சி. பல்வேறு சட்ட போராட்டத்தை சந்தித்த பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. எனவே சட்டத்துறைக்கு நன்றி என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஒரு மகிழ்ச்சி. பல்வேறு சட்ட போராட்டங்களை சந்தித்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றம் அவருக்கு பிணை வழங்கி இருக்கிறது. உண்மையில் மகிழ்ச்சியும் சட்டத்துறைக்கு நன்றியும். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடத்தில் கேட்க வேண்டும். செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு தடையில்லை என்று தீர்ப்பில் கூறப்பட்டிருக்கிறது. அது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் முடிவு செய்வார் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் கூறியுள்ளார். சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
இவ்வாறு தெரிவித்தார். அமலாக்கத்துறை திட்டமிட்டு அவருக்கு பெயில் வழங்கக்கூடாது என்று வலியுறுத்தி இருப்பது ஒன்றிய அரசு திட்டமிட்டு தங்களுடைய துறைகளை, தங்களுக்கு கீழே உள்ள துறைகளை எதிர்க்கட்சிகளின் மீது தவறாக பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டு நிரூபணமாக வகையிலே இது அமைந்திருக்கிறது. சாதாரணமாகவே சொல்வார்கள், பாஜக என்பது ஒரு வாஷிங் மிஷின் போல என்று சொல்வார்கள். அவர்களோடு போய் சேர்ந்து விட்டால் அவர்கள் தூய்மையாகி விடுவார்கள், அவர்களை எதிர்த்தால் அவர்கள் குற்றவாளியாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று பல குற்றவாளிகள், பல பேர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தால் பெயில் வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜிக்கு இது காலதாமதமாக வழங்கப்பட்ட நீதியாகவே நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த உரிமையை வழங்க வேண்டியது நீதிமன்றத்தின் கடமை. ஆனால் அமலாக்கத்துறையின் வலியுறுத்தல் காரணமாக அவர்கள் இவ்வளவு காலதாமதம் செய்திருப்பார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். எனவே வெளிவந்தது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று, நியாயமான ஒன்று, அவருக்குள்ள உரிமைகளில் ஒன்று. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, செந்தில் பாலாஜிக்கு உச்சநீதிமன்ற நிபந்தனை ஜாமீன் வழங்கி உள்ளது வரவேற்கத்தக்கது என்றார். உச்சநீதிமன்றம் நிபந்தனை ஜாமீன் வழங்கி இருப்பது என்பது ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாகும். ஏனென்று சொன்னால் கடந்த 15 மாதங்களாக அவர் சட்ட போராட்டம் நடத்தி வந்திருக்கின்றார். அவரை போல பொறுமையோடு சட்ட போராட்டம் நடத்திய ஒருவரை பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சிறையில் இருந்து கொண்டு அமைச்சர் பதவி கூட எனக்கு வேண்டாம் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு அவர் நிபந்தனை ஜாமீன் பெற்றிருப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நிச்சயமாக அவர் தன்னுடைய வழக்குகளிலே வெற்றி பெறுவதற்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைத்திருப்பது மகிழ்ச்சியான செய்தி எனவும், அவருக்கு அமைச்சர் பொறுப்பு அளிப்பது குறித்து கட்சி தலைமை முடிவெடுக்கும் என வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். கோவையில் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நல்ல செய்தி அது. இன்றைக்கு காலையில் தான் அந்த செய்தி கிடைத்திருக்கிறது. நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று, ஒரு தவறான நடவடிக்கையாகவே அதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை சரியாக ஒரு முடிவெடுத்து ஒரு நல்ல முடிவை கொடுத்திருக்கிறது. அது நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இதற்கு முன்னால் பல சிரமங்கள் தேவையில்லாமல், இன்னும் சொல்லப்போனால் சட்டத்திற்கு புறம்பாக கூட பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு அதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பது என்பது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. முன்னதாக கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் உழவர் நாள் விழா கண்காட்சியினை வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி மற்றும் வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தொடங்கி வைத்து கண்காட்சிகளை பார்வையிட்டனர். பீகாரில் ஜீவித் புத்ரிகா என்ற புனித நீராடும் பண்டிகையில் 43 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். பீகார் மாநிலத்தில் ஜீவித் புத்ரிகா என்ற பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட்டது. மாநிலம் முழுவதும் இந்த பண்டிகையை முன்னிட்டு புனித நீராடுவதை மக்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர். இந்த நிலையில் பீகாரின் 15 மாவட்டங்களில் ஜீவி புத்ரிகா பண்டிகையின் போது நீர்நிலைகள், ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் நீரில் மூழ்கி குழந்தைகள், பெரியவர்கள் என மொத்தம் 43 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மேலும் பல மாயமாகி உள்ளதால் பலி எண்ணிக்கை அதிகரிக்கும் எனவும் கூறப்படுகிறது. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 4 லட்சம் நிவாரணம் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹரியானா மக்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தனக்கு எப்போதும் உத்வேகம் அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நமோ செயலி மூலம் ஹரியானாவை சேர்ந்த பாஜக தொண்டர்களுடன் பிரதமர் மோடி உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ஹரியானாவை சேர்ந்த தொழிலாளர்களின் கடின உழைப்பும் விடாமுயற்சியும் தனக்கு எப்போதும் உத்வேகம் அளிப்பதாக தெரிவித்தார். மேலும் மகிழ்ச்சியான இயல்பு, தீவிரமான விஷயத்தை கூட மிகவும் புத்திசாலித்தனத்தோடு கையாள்வது உள்ளிட்டவையையும் ஹரியானா மக்களிடம் மட்டுமே கற்றுக்கொள்ள முடியும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பூத் மட்டத்தில் களப்பணிகளை விவாதித்த பிரதமர் தேர்தலில் கட்சி வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை வகுக்க அவர்களை ஊக்குவித்தார். கடந்த 10 ஆண்டுகளில் காங்கிரஸ் எதிர்க்கட்சியாக தோல்வியடைந்ததை குற்றம் சாட்டிய பிரதமர் மோடி உட்கட்சி பூசல் தலைவிரித்தாடுவது கூறினார். முன்னாள் பிரதமர், காங்கிரஸ் மூத்த தலைவருமான மன்மோகன் சிங்கின் பிறந்த நாளை ஒட்டி பிரதமர் மோடி மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளனர்.
மன்மோகன் சிங் தனது 92வது பிறந்த நாளை கொண்டாடும் நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகள் தலைவர்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் நீண்ட ஆயுளுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வேண்டும் என இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் நமது நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் தங்களின் தன்னலமற்ற சேவை, பகுத்தறிவு மற்றும் பணிவு தடக்கு கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கும் தொடர்ந்து ஊக்கமளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாங்கள் நல்ல ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருக்க விரும்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்ட வாழ்த்து செய்தியில் இந்தியாவின் பொருளாதாரத்தை வடிவமைப்பதில் அவரது தொலைநோக்கு கொண்ட தலைமை மற்றும் விலை மதிப்பற்ற பணி என்றென்றும் நினைவு கூறப்படும் எனவும் அவரது பகுத்தறிவு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் தற்போதைய தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கட்டும் என தெரிவித்துள்ளார். நீதியின் மீது நம்பிக்கை வைத்து போராடிய முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களின் மன உறுதியை பாராட்டுகிறேன் என தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமான செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சட்டமன்ற பொது கணக்கு குழு தலைவரும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருமான செல்வ பெருந்தகை தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் திருப்பூரில் வளர்ச்சி திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்தனர். திருப்பூர் ஜெய்வாபாய் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வ பெருந்தகை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியிருப்பதை வரவேற்பதாக தெரிவித்தார். பாஜக எதிர்க்கட்சி தலைவர்கள் மீது வழக்கு தொடுப்பதும் பின்னர் பாஜகவில் இணைந்தால் அதனை வாபஸ் பெறுவதையும் வழக்கமாக வைத்துள்ளதாகவும் சாடினார். ஏறக்குறைய 1 ஆண்டுகள் இந்த தேசத்தில் யார் ஒருவர் தலைவராக பரிணாம வளர்ச்சி பெறுகிறாரோ, அமைச்சராக யார் பணியாற்றுகிறாரோ நல்ல முறையில், எதிர்க்கட்சிகளுடைய அமைச்சர்களை தலைவர்களை சிறைபிடிப்பது 11 ஆண்டுகளாக வழக்கமாக இருந்திருக்கிறது. எதிர்க்கட்சிகள் யாரெல்லாம் குரல் கொடுக்கிறார்கள் அவர்கள் மீது வழக்கு, இந்த தேசத்தை பற்றி யாராவது பேசினால் அவர்கள் மீது சிறைபிடிப்பு, சிறைவாசம். அப்படி 23 கட்சிகளை, எதிர்க்கட்சிகளாக இருந்தவர்களை தன்னுடைய கூட்டணியில் சேர்த்த பிறகு 21 அமைச்சர்கள், 21 தலைவர்கள் மீதுள்ள வழக்குகளை ஒன்றிய அரசு, அமலாக்கத்துறை திரும்ப பெற்றிருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் அஜித் பவார் அவர்கள் லட்சக்கணக்கான கோடிக்கு மேல் ஊழல் இருந்தது, வழக்கு நிலுவையில் இருந்தது. பாஜக கூட்டணியில் சேர்ந்தவுடன் வழக்கெல்லாம் திரும்ப பெற்றார்கள். அதே போன்று காங்கிரஸ் கட்சியில முதலமைச்சராக இருந்த அசோக் சவான், அவர் காங்கிரசிடம் சொல்லிவிட்டு போகும்பொழுது என்னை சிறைபிடிப்பார்கள், ஒரே வழி பாஜகவில் சேருவதுதான் என்று அவரையும் பாஜகவில் சேர்த்த பிறகு அவருடைய வழக்குகள் கைவிடப்பட்டிருக்கின்றன. நாராயண் ராணா சிவசேனா கட்சியுடைய தலைவராக இருந்தவர், அவர் மீது வழக்கு போட்டார்கள். அவர் பாஜகவில் இணைந்தவுடன் வழக்குகளை திரும்ப பெற்றிருக்கிறார்கள். ஜார்க்கண்ட் மாநிலம் புகாராவில் சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. புகாராவில் இருந்து ராஜபெரா பகுதிக்கு சென்று கொண்டிருந்த சரக்கு ரயில் துப்காடி பகுதி அருகே இணைப்பு துண்டாகி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதனால் அந்த வழித்தடத்தில் ரயில் போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து சென்ற ரயில்வே அதிகாரிகள் சம்பவ இடத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். சரிந்து விழுந்த ரயில் பெட்டிகளை மீட்கும் பணியில் 15 பேர் கொண்ட குழுவினர் ஈடுபட்டுள்ளதாகவும் ரயில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக கோரி பெங்களூருவில் பாஜக மற்றும் ஜேடிஎஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். முடா முறைகேடு வழக்கில் முதலமைச்சர் சித்தராமையாவிடம் விசாரணை நடத்த கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் பெங்களூருவில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் சித்தராமையா மீது வழக்கு பதிவு செய்ய ஆணையிட்டுள்ளது. இந்நிலையில் முடா முறைகேடு வழக்கில் தொடர்புடைய கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா பதவி விலக கோரி விதான சௌதா வளாகத்தில் பாஜக மற்றும் ஜேடிஎஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காங்கிரஸ் அரசுக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். கரூர் அருகே தனியார் காட்டன் ஆலையில் பாஸ்போர்ட் விசா இல்லாமல் கூலி வேலை செய்து வந்த வங்கதேசத்தை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டனர். வெள்ளியனை அடுத்த தம்மநாயக்கன்பட்டி கிராமத்தில் செயல்பட்டு வரும் தனியார் காட்டன் ஆலையில் போலீசார் சோதனை செய்தனர். அப்போது பாஸ்போர்ட் விசா இல்லாமல் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் வேலை செய்து வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனை அடுத்து 5 பேரையும் கைது செய்த போலீசார் ஆலை நிர்வாகத்திடமும் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். மதுரை அருகே தபால் தந்தி நகரில் இயங்கி வரும் வார சந்தைக்கு தடை விதிக்க மதுரை மாநகராட்சியை கண்டித்து மகளிர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை தபால் தந்தி நகரில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக வாரந்தோறும் வார சந்தை நடைபெற்று வருகிறது.
இந்நிலையில் வரும் செப்டம்பர் 29ஆம் தேதி முதல் வாரசந்தை நடைபெறுவதை தடை செய்து மதுரை மாநகராட்சி மண்டல உதவியாளர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சந்தையின் மூலம் காய்கறி வியாபாரத்தை நம்பி இருக்கக்கூடிய சாலையோர வியாபாரிகளை பாதிப்பதாகவும் இந்த உத்தரவை திரும்ப பெற வலியுறுத்தியும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் மதுரை மாநகராட்சி அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இந்த உத்தரவை திரும்ப பெற்று வாரசந்தை தொடர்ந்து இயங்குவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என மாநகராட்சி ஆணையரிடம் மனு அளித்தனர். திருப்பத்தூர் அருகே பல்துறை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாம் மாவட்ட ஆட்சியர் தர்மகராஜ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த சந்திரபுரம் கிராமத்தில் மக்கள் தொடர்பு முகாம் மூலம் அரசு பல்துறை நலத்திட்ட உதவிகள் வழங்கும் முகாமினை மாவட்ட ஆட்சியர் தர்மகராஜ் துவங்கி வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதைத் தொடர்ந்து வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை 100 பயனாளிகளுக்கு 2.3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வேளாண்மை துறை, வருவாய்த்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அரசு அதிகாரிகள், பயனாளிகள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். வேலூர் மாவட்டம் அருகே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி நேரடி கள ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் பேரானம்பட்டில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் மற்றும் தூய்மை பணிகள் குறித்து நேரடி கள ஆய்வு மேற்கொண்டார். நகராட்சியில் உள்ள ஆதிதிராவிட நல நடுநிலைப் பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து பேரானம்பட்டு நகராட்சிக்குட்பட்ட சின்ன பஜார் தெருவில் கால்வாய்களில் தூர்வாரும் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது குடியாத்தம் வருவாய் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, பேரானம்பட்டு நகரமன்ற தலைவர் பிரேமா, துணைத் தலைவர் ஆலியா ஜுபேர் அகமத், பேரானம்பட்டு வட்டாட்சியர் விநாயகமூர்த்தி, நகராட்சி ஆணையர் வேலவன் உட்பட பலர் உடனிருந்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுக பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டிலிருந்து தோணிரேவு, ஜமிலாபாத், செஞ்சியம்மன் நகர் ஆகிய கிராமங்களுக்கு செல்லும் சாலையின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள சிறிய வகை மேம்பாலத்தில் துளை ஏற்பட்டு சாலையின் பாதி தூரம் வரை விரிசல் அடைந்து விழுந்துள்ளது. இதுகுறித்து பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகருக்கு கிடைத்த தகவலின்படி அப்பகுதிக்கு நேரில் சென்று பாதிப்புக்குள்ளான பகுதிகளை பார்வையிட்டு அப்பகுதி மக்களிடம் இது குறித்து ஆய்வு மேற்கொண்டார். வேலூர் மாவட்டம் சின்ன அல்லாபுரம் பணந்தோப்பு பகுதியில் முன் விரோதம் காரணமாக மது போதையில் கத்தி எடுத்துக்கொண்டு இருவர் தாக்குதலில் ஈடுபட முயன்றதால் மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் ஜாபர், இம்தியாஸ் ஆகிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாட்ராம்பள்ளி அடுத்த பெத்தகல்லுப்பள்ளி பகுதியை சேர்ந்த கமல் என்பவர் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டியுள்ள புத்துக்கோவில் பகுதியில் உள்ள புத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடு வெட்டும் கத்தியை கொண்டு மது போதையில் பொதுமக்களை மிரட்டியுள்ளார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த அம்பலூர் காவல்துறையினர் அந்த நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கடந்த சில நாட்களாக வெயில் சுட்டெரித்து வரும் நிலையில் திடீரென வாலாஜா மற்றும் விசி மேட்டூர், ஆட்டோ நகர், சுங்கச்சாவடி, முத்துக்கடை, மாந்தாங்கல், சிப்காட் உள்ளிட்ட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடியுடன் கூடிய கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் குறும்பேறு ஊராட்சி அம்பேத்கர் நகர் பகுதியில் ஆதிதிராவிடர் நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் இருந்த கழிவறை இடிக்கப்பட்டு தற்போது வரை பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கழிப்பறை வசதியை ஏற்படுத்தி செய்து தரவில்லை என்று பொதுமக்கள் அரசு பேருந்து சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்பு தகவல் அறிந்து வந்த ஆதிதிராவிட நல அலுவலர் கதிர் சங்கர் மற்றும் திருப்பத்தூர் தாலுகா காவல்துறையினர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பணப்பாக்கம் அடுத்த மேலப்புலம்புத்தூர் பகுதியில் தனியார் பள்ளி வாகனம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அப்பகுதியில் குறுகிய சாலை என்பதால் வாகன ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையிலிருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. வாகனத்தில் இருந்து குழந்தைகள் அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி சென்று கண்ணாடிகளை உடைத்து பள்ளி குழந்தைகளை மீட்டனர். மேலும் காயமடைந்த ஒரு குழந்தை மற்றும் ஓட்டுநரை அவசர ஊர்தி மூலம் வாலாஜா அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.
நியாய விலைக் கடைகளிலும் பாதுகாப்பாக தரமான பொருட்களை வழங்க துறை சார்பில் பயிற்சி வழங்கப்பட்டு வருவதாக கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னை MRC நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் இந்திய தேசிய உணவக சங்கம் சார்பில் இந்திய உணவகங்களின் சம்மேளனம் 2024 என்ற பெயரில் 2 நாள் மாநாட்டுக்கான துவக்க விழா நடைபெற்றது. இதில் உணவுத்துறை அமைச்சர் சங்கராபாணி, கூட்டுறவுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சுமார் 20 நகரங்களில் இருந்து 1200க்கும் மேற்பட்ட உணவக உரிமையாளர்கள் பங்கேற்றனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராதாகிருஷ்ணன் 38,000 நியாய விலைக் கடைகள் மூலம் 2.24 கோடி மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான அரிசி உள்ளிட்ட பொருட்களை கொடுத்து வருவதாக தெரிவித்தார். இல்லை, எப்போவுமே நான் சொல்கிறேங்க, உணவு பாதுகாப்புங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால்தான் இன்றைக்கி 37,000க்கு மேற்பட்ட நம்மளோட ரேஷன் கடைன்னு நம்ம சொல்கிறோம். அது ஒரு ரேஷனுங்கிறது போர்க்காலத்தில் வந்தது, இப்போ நியாய விலை கடைன்னு சொல்கிறோம். அதன் மூலமாக நம்ம பேசிக் உணவு இலவசமாக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு மேலே 1 கோடி மக்களுக்கு 2.24 கோடி கார்டுக்கு நம்ம கொடுக்குறோம் அரிசி. அதே மாதிரி பருப்பு, ஒரு கேஜி பருப்பு இதெல்லாம் கொடுக்கும். இன்னொரு பக்கம் என்னென்னா, உணவை சத்தான உணவாக மாற்றணுங்கிறதுக்கு தான் இப்போ உலக அளவில் எஃபர்ட் போயிட்டுருக்கு. தட் உணவு மட்டும் சத்தான உணவு. ரஷ்யாவுடனான போரை பேச்சுவார்த்தை மூலம் நிறுத்த முடியாது என்று ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் உக்ரைன் அதிபர் ஜெலென்ஸ்கி தெரிவித்துள்ளார். உக்ரைனில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான தமது செயல் திட்டத்துக்கு 100க்கும் மேற்பட்ட நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும், ஆனால் சில நாடுகள் அந்த திட்டத்துக்கு மாறான சில திட்டங்களை பரிந்துரைப்பதாகவும் கூறியுள்ளார். மற்ற நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை ஒவ்வொரு நாடும் மதிக்க வேண்டும் என்ற ஐநா பிரகடனத்தை ரஷ்யா பின்பற்ற செய்ய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன், உச்சநீதிமன்றம் உத்தரவு. உன் தியாகம் பெரிது, உறுதி அதனினும் பெரிது. செந்தில் பாலாஜிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வரவேற்பு. செந்தில் பாலாஜி அமைச்சராவதற்கு எவ்வித தடையும் இல்லை, RS பாரதி பேட்டி. புனித நீராடும் பண்டிகை, 37 குழந்தைகள் உட்பட 42 பேர் உயிரிழப்பு. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 92வது பிறந்த நாள். பிரதமர் மோடி, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. ஹரியானா மக்களின் உழைப்பும் விடாமுயற்சியும் உத்வேகம் அளிக்கிறது, பிரதமர் மோடி நெகிழ்ச்சி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.